rupees 48,000 was lent out at simple interest and at the end of 2 years and 3 months. So 2 years, 3 months, the total amount is 55,560 rupees. Find the rate of interest. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் அமௌண்ட் பி இஸ் ஈக்குவல் டு rupees 48,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் at the end of 2 years and 3 months அப்போ n கொடுத்துருக்காங்க. number of years is equal to 2 years 3 months. இப்போ 2 years 3 months நம்ம எப்படி எழுதுறோம், இயரை கன்வெர்ட் பண்ணணும். அதாவது total months in a year is 12, அதுல 3. ஓகே, this is 3 months. 3/12 அப்படின்னு எழுதுறதுனா 3 months அப்படின்னு சொல்லி அப்படின்னு வரும். 3/12 is equal to என்னது, இது 1 3 is 3, இது 4 3s are 12. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 2 years 1/4, 2 years 1, 2 and 1/4 years அப்படின்னு எழுதலாம். கிளியரா? ஸோ வாட் இஸ் திஸ் 3 monthsன்றத நம்ம எப்படி எழுதுறோம், 3/12 அப்படின்னு எழுதுறது தான் என்னது 3 months. இது நம்ம கேன்சல் பண்ணினா நமக்கு 1/4 வரும். இதுவே நம்ம இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், 4 2s are 8, திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன். அப்படி இங்க ஆட் பண்ணணும். 4 2s are 8, 8 + 1 is 9, 9/4 years. இது நமக்கு இப்படி போட்டாதான் கால்குலேஷன் கரெக்டா வரும். அப்புறம் அதோட அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா rupees 55,560 rupeesக்கு இது அமௌண்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per year. பர் இயர்னு கொடுத்துருக்காங்கன்னு 1 year போட்டக்கூடாது. டைம் வந்து இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ இது ஆர் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், ஐ வேணும். ஐயும் கால்குலேட் பண்ணணும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட். இது இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஆயிடும். நமக்கு அமௌண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு, இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாமா. அமௌண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 55,560 rupees மைனஸ் பிரின்சிபல் வந்து 48,000. சப்ராக்ட் பண்ணினா என்ன வரும், 55,560 48,000 சப்ராக்ட் பண்ணினோம்னா 0 6 5 15 இல்ல 15 minus 8 is 7. இங்க 0 ஆயிடும். The answer is rupees 7,560 rupees. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும். we know that I is equal to PNR/100. இப்போ இந்த ஆர் இங்க இருக்கு. இப்போ என்ன ஆகும், இங்க I into 100 மேல போயிடும். இந்த பியும் என்ன ஆயிடும், கீழே வந்துடும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7,560 into 100 divided by பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 48,000 into நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 9/4. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 கேன்சல் ஆயிடும். இப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம் பார்த்தோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு, மேல என்ன இருக்கு 756 இருக்கு. ஸோ 9/4 மேல போகும்போது என்னவாயிடும் 9/4. ஸோ இது வந்து மேல இருந்து 9/4 மேல போகும்போது என்னவாகும், ரெசிப்ரோக்கலா ஆகி 4/9 ஆகும். ஸோ திஸ் வில் பி ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னா என்ன, தலைகீழா மாறும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். கீழே என்ன இருக்கு 48 இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு 9 இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுதலாம், ஆர் இஸ் ஈக்குவல் டு, நம்ம கேன்சல் பண்ணலாமா. எப்படி கேன்சல் பண்ணலாம், இது 48 1 4 is 4, இங்க என்னது 1 4 is 4, 2 4s are 12, sorry 2 4s are 8. இப்போ என்ன இருக்கு 756 divided by 12 into 9 இருக்கு. கிளியரா? இப்போ நான் வந்து 756 divided by 12 எவ்வளோன்னு போடுறேன். 12 போட்டா என்ன வரும், 6 2s are 12, ரிமைண்டர் 1 72 வரும், 3 36. இப்போ என்ன வரும் 3, 12 into 3 is 36 0. அப்போ R is equal to 756 by 12 என்னது 63. இங்க என்ன இருக்கு 9 இருக்கு. 63 by 9 is 7. So R is, what is the rate, 7%.